ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் கிரிப்டோகிராஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்பயுமே யூனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம எம்எல்எம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்ணிகிட்டே இருந்தோம். இனிமேல் வந்துட்டு இந்த எம்எல்எம் மாதிரி பிஸ்னஸை மேக்ஸிமம் கொஞ்சம் அதிலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப நாள் நம்ம ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்டை தேடிக்கிட்டு இருந்தது தான். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருந்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேபிட்டலாக வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போயுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு இன்னும் அட்வான்ஸ், அதாவது என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னால் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டைம் உங்களோட கேபிட்டலை வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. பட் நீங்கள் உண்மையாகவே எடுத்துக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நிறைய பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனியோட இன்ட்ரொடக்ஷன், ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிளானுக்கே போயிடலாம். பிளானில் என்ன கொடுக்குறாங்க, நம்ம எப்படி இன்கம் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இன்கம் இருக்குது. ஸோ பல வகையில் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. பட் நமக்கு பேசிக்காக எவ்வளோ ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள், அதாவது ஏன்னா இவங்க எனி டைம் நம்மளோட கேபிட்டல் வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, $100 8 மணி நேரத்துக்கு ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 0.3% கொடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம 1 டே ஸ்டேக் பண்ணோம்னா 0.9% வரும். ஸோ காம்பவுண்டிங்கோடு சேர்த்து 1% ரவுண்டாக நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு நாள் போதும், நம்மளோட கேபிட்டல் வெளியே எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஏன்னா மினிமம் வந்துட்டு நம்ம ஸ்டேக் பண்ணுற டைம் பீரியடு பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் மட்டும். நம்ம எப்படி நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஸ்டேக் பண்ணி ஈவினிங் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்டாக இருக்குது. ஏன்னா நான் மேக்ஸிமம் 4 பேரை ரெஃபர் பண்ணுறோம், ஏன்னா அவங்க கேபிட்டலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பட்சத்தில் அவங்க கேபிட்டல் அவங்களே நம்மக்கிட்ட கேட்கணும் கூட இல்லை, ஸோ கம்பெனிக்கிட்ட கேட்கணுன்னு இல்லை. ஸோ எனி டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க மேக்ஸிமம் சேஃப் சைடில் இருப்பாங்க. ஸோ சேஃபான, ஏன்னா இது ஒரு பேங்க் மாதிரி தான். அவங்க இதை ப்ரொமோட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பேங்க் மாதிரி தான் அந்த சிஸ்டத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டெய்லி 1% கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ டாலர், மினிமம் $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு லீடராக இருக்கிறீங்க, ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ரெஃபரல் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் வந்துட்டு மினிமம் வந்துட்டு 100 காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது இவங்க ஆர்பிசோங்கிற காயின் இருக்குது. ஸோ அந்த காயினில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே காயினில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா 100 காயினுங்கிறது இன்றைக்கி $300, மினிமம் $300 லீடராக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா மட்டும். நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்னால் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நோ லிமிட். மினிமம் $10 எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் நீங்கள் வந்துட்டு இப்போது இதில் வந்துட்டு பைனரியோ லெவலோ இந்த மாதிரி 2 பிளானும் கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பவர் லெக் போகுது அப்படின்னா, பவர் லெக்கில் ஒரு $10,000 பிஸ்னஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கர் லெக்கில் ஒரு $5,000 பிஸ்னஸ் போயிருக்குன்னா, ஸோ இந்த $5,000 கால்குலேட் எடுத்து இந்த 5,000 வீக்கர் லெக்கிலேருந்து எடுப்பாங்க. இந்த 5,000 எடுத்து இந்த பக்கம் இருந்து 5,000 எடுத்திங்கன்னா, ஸோ 2 வீக்கர் லெக்கும் பவர் லெக்கும் எடுத்து வீக்கர் லெக்கிலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. டோட்டலாக $10,000க்கு உண்டான உங்களுக்கு பர்சன்டேஜ் 0.2% கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்துட்டு வீக்கர் லெக்லேருந்து நமக்கு கால்குலேட் பண்ணி டெய்லியும் 0.2% டோட்டல் வால்யூம்லேருந்து நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்குன்னு கூட சொல்ல முடியாது, 8 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கிடைக்கும். அப்போ பாருங்கள், 8 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு 0.2%. அப்போ 24 மணி நேரத்தில் நமக்கு 3 டைம் நமக்கு ரெஃபரல் மட்டுமே கிடைக்கும்.
பாருங்கள் எப்படி ஒரு யூனிக்கான பிளான்னு பாருங்கள். நீங்களும் எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பீங்க, நானுமே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் ரன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேர கணக்கு தான் வருது. ஸோ இந்த மணி நேரம் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது, அந்த டைம் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது, அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். 260 மெம்பர்கிட்ட ஒரே நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா யாரை கேட்டாலும் வந்துட்டு எனி டைம் கேபிட்டல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அடுத்த அவங்களோட மைண்ட் தாட்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ நாமளும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. அதுவும் இப்போ தான் வேறு லான்ச் ஆகிருக்குது. ஜப்பானில் டோக்கியோவில் எஸ்டர்டே வந்துட்டு ஈவெண்ட் நடந்தது. ஸோ நல்லா இருக்குது, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் இவங்க காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் நமக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அதுதான் ஹைலைட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா $1 காயினில் இருக்கும்போது காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா காயினை வாங்கி தான் நம்ம ஸ்டேக் பண்ணுறோம். இப்போ அந்த காயின் வந்துட்டு இப்போதைக்கு டவுன் ஆக போகிறதில்ல. ஏன்னா எல்லாமே மார்க்கெட்டே புல் ரன்னு. ஸோ மேக்ஸிமம் எல்லா காயினுமே நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஸோ இந்த $1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு $3 போயிடுச்சுன்னா, இப்போ $3 கரண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம $10,000 பிஸ்னஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா $3 போகும்போது $30,000 நம்ம பிஸ்னஸ் வால்யூமில் அடையிடும். ஸோ இதில் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். நம்ம கொடுத்துருக்கிறது $10,000 தான் பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம். பட் $30,000 வால்யூமில் நமக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். ROI வந்துட்டு நமக்கு சேம் தான், அதில் சேஞ்சஸ் கிடையாது. பட் ரெஃபரலுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ டைப் ஆஃப் இன்கம் இருக்குதுன்னு. சிம்பிளான பிளான், ஒரு 5 நிமிஷத்தில் ரோட்டில் போகிறவங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம் நீங்கள், ஏன்னா மினிமம் ஒரு $10 டெபாசிட் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் இதை ரிசர்ச் பண்ணிவிட்டு சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் உண்மையாகவே எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 days கூட ரிசர்ச் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. ஓகே, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியல. ஸோ நம்ம பாருங்கள், நம்ம தான் இன்டர்நேஷ்னல் குரூப்பில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கனாலே எவ்வளோ இன்டர்நேஷ்னல் குரூப்லேருந்து மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கானுங்க. எவ்வளோ ஃபாரினர்ஸ்லாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம கீழே இப்போ ஃபாரின்லாம் பிஸ்னஸ் வருதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கிலீஷ்காரங்களாம் நம்ம கீழே பிஸ்னஸில் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க இந்த லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு Web20 அதாவது BNB ஸ்மார்ட் செயினில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வேலெட், நீங்கள் எந்த வேலெட் வச்சுருந்தாலும் மேக்ஸிமம் யூஸாக இருக்கும். மேக்ஸிமம் டோக்கன் பாக்கெட்டில் நல்லா இருந்தது நான் யூஸ் பண்ண வரைக்கும். பட் நான் ட்ரஸ்ட் வேலெட் வச்சுருக்கனால பண்ணிகிட்ருக்கேன். எந்த வேலெட்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணது, ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது இதே ப்ராசஸ் தான், பெரிய ப்ராசஸ் கிடையாது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வேலெட்டோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் இது ரெஜிஸ்டர் பண்ணது ஒன்று தான், லாகின் பண்ணுறது ஒன்று தான், சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் டோக்கனை வந்துட்டு Web20 வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டேக் பண்ணிங்கன்னா எவ்வளோ உள்ளே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். அங்கே ஸ்டேக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட் டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு எவ்வளோ USDT வந்துட்டு உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே டைப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டோட்டல் அசெட்டில் காட்டும். ஸோ காட்டும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு டோக்கனில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் ரேட்டில் அந்த காயினை பை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காயினை பை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் ஸ்டேக்கில் வந்துட்டிங்கன்னா எவ்வளோ ABI காயின் அப்படின்னு நீங்கள் அங்கே டைப் பண்ணிட்டு ஸ்டேக்கை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஸ்டேக்கிங் ஆயிடுச்சு.
சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். இதில் நம்ம டீமுக்காக நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி நீங்கள் லிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்கை வந்துட்டு நமக்கு மறக்காமல் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுதான் இதில் இன்னும் நமக்கு ரொம்ப பவராக இருக்கும், பவர் லெக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா 2 லெக் தான் நமக்கு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் கீழே போட்டு கொடுத்தோம்னா நமக்கும் எப்படி நம்ம கீழே தான் எல்லோரும் வராங்க. ஸோ அதனால் ஒருத்தருக்கும் ஒரு பவரும் ஆகிக்கிறோம். ஸோ அதில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எல்லார்ட்டையும் நம்ம லிங்க் வாங்கி ஒரு பவர் லெக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லிங்க் அனுப்புங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணித்தரலாம். வேறு ஏதாவது இந்த கம்பெனியில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் கூட ஏதோ போகுது, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சேஃபாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.